அனைவருக்கும் வணக்கம். அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சில தினங்களுக்கு முன்னர் பூநகரி, அதாவது கிளிநொச்சி பூநகரி பிரதேசத்தில் ஒரு கட்சி அலுவலகம் ஒன்றை திறந்திருக்கின்றார். அப்பொழுது அந்த அலுவலகம் திறக்கின்ற நேரத்தில் மின்சாரம் தடைப்பட்டிருந்தது. இதைவிட சிவாசிலிங்கம் அவர்கள் கதைத்த ஒரு கதைக்கு பதில் வழங்கியிருக்கின்றார். அனுராகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்தில் கூட்டம் நடத்துகின்ற போது அங்கே கரண்டு நிற்காது, ஆனால் நாங்கள் ஒரு சிறு கொட்டகை போட்டு இங்கே கூட்டம் நடத்துகின்ற போது கரண்டு இங்கே நின்றுவிடும். இவ்வாறு அனுராகுமார திசாநாயக்காவினுடைய சில வேலைகளை இந்த இடத்தில் சுட்டி காட்டுகின்றார். எனவே இந்த கட்சி அலுவலகம் திறந்த போது அவர் கதைத்த கதைகள் முழுமையாக அவர் உரையாடல் கதைத்த அவருடைய பாணியில் இங்கு உங்களுக்கு தரவிருக்கின்றோம். இந்த காணொலியை நீங்கள் புதிதாக பார்க்கின்ற போது, எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் எமது காணொலிக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் உள்ளூராட்சி தேர்தலில் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். பல்வேறு பிரதேசங்களுக்கு சென்று கொண்டிருக்கின்றார். யாழ்ப்பாணம், பூநகரி, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி போன்ற மாவட்டங்களுக்கு தொடர்ச்சியாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய குழுவினருடன் தொடர்ச்சியாக பிரச்சாரங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். இந்த இடங்களெல்லாம் மக்கள் அமோக ஆதரவுகளை அளித்து வருகின்றார்கள். எதிர்வருகின்ற உள்ளூராட்சி தேர்தலில் அர்ச்சுனா ராமநாதனுடைய ஊசி கட்சிக்கு தமது வாக்குகளை அளிப்பதாக அவர்கள் வாக்குறுதிகளையும் அளித்திருக்கின்றார்கள். அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பூநகரியில் தன்னுடைய அலுவலகம் திறப்பதற்காக சென்று கொண்டிருக்கின்றார். அப்பொழுது மிகப்பெரிய ஒரு மழையை சந்திக்கின்றார். அந்த மழை கூட அர்ச்சுனா ராமநாதனுக்கு ஒரு தடையை ஏற்படுத்துவதாகத்தான் காணப்படுவதாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் குறிப்பிடுகின்றார். இந்த மழை கூட எமக்கு பிரச்சனை விட்டுவிட்டது. அந்த மழையை தாண்டி நாங்கள் இந்த கட்சி அலுவலகம் திறந்து வந்திருக்கின்றோம். இன்று அனுராகுமார திசாநாயக்க உட்பட பலர் யாழ்ப்பாணத்தில் கூட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அங்கு நடத்துகின்ற போது அவர்களுக்கு பல்வேறு வசதிகள் இருக்கின்றன. கரண்டுகள் நிப்பாட்டப்பட மாட்டாது, தொடர்ந்தும் அங்கு கரண்டு வந்து கொண்டிருக்கும். ஆனால் நான் இந்த பூநகரியில் இப்பொழுது ஒரு சிறிய கொட்டகை ஒன்று அமைத்து இங்கே எமது கட்சிக்கான ஒரு அலுவலகத்தை திறந்து கொண்டிருக்கின்ற போது இந்த நேரம் பார்த்து கரண்டை நிறுத்தி இருக்கின்றார்கள். இது ஒரு திட்டமிட்ட செயல் என்று அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அந்த கருத்து சாரப்பட தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அதாவது ஒரு சிறு கொட்டகையை கட்டி அலுவலகம் திறந்தால் அதை கூட கண்டு பயப்படுகின்றார்கள். இந்த இடத்தில் கூட இன்னும் மின்சார சபையை வைத்து மின்சாரத்தை நிறுத்துகின்றார்கள். நான் இங்கு வந்து அலுவலகம் திறப்பது பயமாக இருக்கின்றது போல் இருக்கின்றது. இவர்கள் இவ்வாறு பயப்படுவதுதான் எனது வெற்றிக்கு காரணம் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அந்த இடத்தில் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். மக்கள் என் பக்கம் இருக்கின்றார்கள், ஆனால் தமிழர்களுடைய நிலைமை இதுதான் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய கருத்தை அங்கு தெரிவித்திருக்கின்றார். சில தினங்களுக்கு முன்னர் சிவாஜிலிங்கம் அவர்கள் கருத்துரை ஒன்றை வழங்கியிருக்கின்றார். அதாவது சிவாஜிலிங்கம் தற்பொழுது தமிழரசு கட்சியினுடைய, அதாவது கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய கட்சியினுடைய பருத்தித்துறை பகுதியான உள்ளூராட்சி வேட்பாளராக அவர் களமிறங்கி இருக்கின்ற நிலையில் அவர் மேடைகளில் சில கருத்துக்களை வழங்கியிருக்கின்றார். அவ்வாறு கருத்து வழங்கப்பட்ட கருத்து தான் தற்போது அர்ச்சனாக்கு ஒரு சவாலாக ஒரு கமெண்ட்ஸில் எழுதி வெளியிட்டிருக்கின்றார். சிவாஜிலிங்கம் ஒரு பெரும் பேச்சாளர், ஒரு பழைய அரசியல்வாதி. தற்போது அவர் சைக்கிள் கட்சி கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய பருத்தித்துறையில் வேட்பாளராக நிற்கின்றார். அவருடைய பேச்சு ஒன்று வடக்கு மக்களினுடைய வடமாகாணத்தை சிங்கள இனம் ஆளப்போகின்றதா அல்லது ஆட்சிக்கு உட்படுத்தப் போகின்றார்களா என்று சொல்லி அவர் பேசிய கருத்துக்கள் ஃபேஸ்புக்கில் தற்பொழுது வெளிவந்து கொண்டிருக்கின்றது. இந்த கருத்துக்கு கீழே ஒரு பார்வையாளர் தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். சிவாஜிலிங்கத்தை போல் யாராவது இவ்வாறு துணிந்து பேச முடியுமா? அர்ச்சுனா ராமநாதன் கூட இவ்வாறு கதைக்க முடியுமா என்று சொல்லி தன்னுடைய கருத்தை ஒரு பார்வையாளர் அந்த காணொலிக்கு கீழே தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றார். இந்த கருத்து அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு கௌசல்யா அவர்களால் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது பூநேரிக்கு போய்கொண்டிருக்கின்ற போது இடையில் வைத்து கௌசல்யா அவர்கள், அதாவது அர்ச்சுனா ராமநாதனுடைய செயலாளரும் அவருடைய தங்கை என்று குறிப்பிடப்படுபவருமான கௌசல்யா
அதாவது சட்டத்திரணி கௌசல்யா அவர்களால் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு இந்த கருத்து பிரஸ்தாபிக்கப்பட்டது. எனவே இந்த கருத்தை தற்பொழுது இந்த கருத்தின் பின்னணியில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பின்வருமாறு தன்னுடைய கருத்தை பூநகரி அலுவலக திறப்பு நிகழ்வில் தன்னுடைய கருத்தை வெளியிடுகின்றார். நான் நினைக்கிறேன், நான் யோசிக்கிறேன், சிவாசிலிங்கம் ஒரு பழம்பெரும் அரசியல்வாதி. தற்போது சைக்கிள் கட்சி வேட்பாளராக அவர் களமிறங்கி இருக்கின்றார். சரி, தலைவர் வழிவந்த தலைவருடைய விசுவாசத்துக்குரியவராக சிவாசிலிங்கம் இருந்து கொள்கின்றார் என்று எடுத்துக்கொள்வோம். அவ்வாறு இருந்திருந்தால் இதுவரை காலமும் அவரோ அல்லது அவருடைய கட்சியை பிரதிநிதித்துவம் செய்கின்ற வேறு யாருமோ உறுப்பினர்களோ கட்சியின் உடைய வேறு ஆறாவது உறுப்பினர்களோ பாராளுமன்றத்தில் தன்னுடைய முதல் கன்னி உரியை தேசிய தலைவரை விழித்தும் ஞாபகப்படுத்தி உரையாற்றினார்களா? இல்லை, அவர்கள் எவரும் இவ்வாறு இதுவரை செய்யவில்லை. இரண்டாவது விடயம், நான் எதையும் துணிந்து வெளிப்படையாக கதைக்கிறான். சிங்களவர்கள் என் மீது மிகுந்த பற்றுடையவர்களாக இருக்கின்றார்கள், என் மீது விசுவாசமாக இருக்கின்றார்கள், என்னை அவர்களுக்கு நன்றாக பிடிக்கும். ஏனென்று சொன்னால் நான் துணிச்சலாக எந்த கருத்தையும் வெளிப்படையாக குறிப்பிடுவதுதான். ஏன் அங்கு வேலை செய்பவர்கள் செய்கின்ற ஊழியர்கள் கூட என்னை பார்த்து கூறினார்கள், டாக்டர், உண்மையாக நீங்கள் உங்களுடைய தலைவர் உங்களுக்கு தெய்வம் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்களா என்று சொல்லி கருத்தை இருக்கின்றார்கள். நான் அதற்கு பதிலளித்தேன், நான் நினைக்கவில்லை, அவர் தெய்வமாகத்தான் இருக்கின்றார் என்று சொல்லி. நான் உண்மை, நேர்மை, துணிச்சலாக கலைப்பது அனைவருக்கும் பிடிக்கும். எனவே என்னுடைய கருத்துக்களில் ஒரு நேர்மை, ஒரு துணிச்சல், ஒரு பலம் இருக்கும். அதன் பின்னர் அந்த ஊழியர்கள் என்னை பார்த்து இன்னொரு கேள்வியை கேட்டார்கள். நீங்கள் உங்களுடைய தேசிய தலைவரை தெய்வம் என்று நினைக்கின்றீர்கள், ஆனால் உங்களுடைய மக்கள் உங்களுடைய தேசிய தலைவரை தெய்வம் என்று நினைக்கிறார்களா என்று சொல்லி இன்னொரு கேள்வியை கேட்டார்கள். நான் அதற்கு ஒரு பதிலடி கொடுத்தேன். வடக்கில் நீங்கள் ஒரு வாக்கெடுப்பை நடத்துங்கள் அல்லது வாருங்கள் நடத்துவோம். அந்த வாக்கில் 90-95 ஆதரவு தேசிய தலைவருக்கு இருக்கும். அவ்வாறு இல்லாவிட்டால் அவர் தெய்வம் இல்லை, இருந்தால் அவர் தெய்வம் என்று நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்வோம் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு தர்க்க ரீதியான பதிலை அந்த இடத்தில் வெளிப்படுத்துகின்றார். இப்பொழுது பிறந்த குழந்தை கூட எமது தேசிய தலைவருடைய பெயர் சொல்லும். அந்த அளவுக்கு எமது மண், எமது தேசம், எமது இடங்களில் அவருடைய பெயர் ஊறி இருக்கின்றது என்று சொல்லி அங்கு மிகப்பெரிய கரகோஷத்தையும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பெறுகின்றார்கள். அதில் எந்த மாற்றமும் இல்லை என்று சொல்லியும் அவர் குறிப்பிடுகின்றார். சிவாசிலிங்கம் வேணும் என்று சொன்னால் தன்னுடைய அரசியலுக்கு அவர் கதைக்கலாம், அவர் மேடைகளில் ஏறி கதைக்கலாம். ஆனால் எந்த ஒரு அரசியலும் இல்லாத நான் முதலாக பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று பாராளுமன்றத்துக்கு போய் பாராளுமன்றத்தில் முதலில் என்னுடைய கன்னி உரையில் நான் என்ன சொன்னேன் என்று உங்களுக்கு தெரியுமா? எனது தேசத்தின் தலைவன் மேதகு தேசிய தலைவர் அவருடைய பெயரையும் சொல்லி இந்த தேசத்துக்காக தங்கள் உயிர்களை ஆகுதியாக்கிய 44,000 பெயர்களின் 44,000 போராளிகளினுடைய பெயர்களை நினைவு கூர்ந்து என்னுடைய கன்னியுரையை ஆரம்பித்தேன். நான் ஆரம்பித்த பிறகுதான் என்னை பார்த்துத்தான் சிலர் தாங்கள் கூட தேசிய தலைவரை விழித்து பாராளுமன்றங்களில் பேசுகின்றார்கள். ஏன் தமிழரசு கட்சியினுடைய சத்தியலிங்கம் கூட அவர் என்னை பார்த்துத்தான் அதன் பிறகு பாராளுமன்றத்தில் தேசிய தலைவரை விழித்து கதைத்திருக்கின்றார். அதன் பிறகு நான் நினைக்கிறேன், மட்டக்களப்பில் ஒரு வைத்தியர் என்று நினைக்கின்றேன், அவர் கூட தேசிய தலைவரை விழித்து கதைத்திருக்கின்றார். நான் ஒருபோதும் பயங்கரவாத தடைச்சட்டமாகிய PTIக்கு நான் பயப்படுபவன் அல்ல. பயங்கரவாத தடைச்சட்டம் ஜனாதிபதியை நான் சந்திக்கின்ற போது அவர் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். அதாவது அனுரா குமார் திசாநாயக்காவை ஒருமுறை சந்திக்கின்ற போது பயங்கரவாத தடைச்சட்டம் சம்பந்தமாக சில கருத்துக்களை அவர் முன்வைத்தார். அரசியலுக்காக பயங்கரவாத தடைச்சட்டத்தை பயன்படுத்தி எவரையும் கைது செய்யவோ அல்லது துன்புறுத்தவோ நான் மாட்டேன் என்று சொல்லி அனுரா குமார் திசாநாயக்கா ஒருமுறை கூறியதை அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பூநகரியில் இந்த கட்சி அலுவலகம் திறப்பு விழாவில் தன்னுடைய கருத்தை இங்கு வெளிப்படுத்துகின்றார். அதாவது PTI சட்டத்தில் கைது செய்யும் ஒவ்வொருவருக்கும் ஜனாதிபதி தன்னுடைய கைப்பட சைன் வைக்க வேண்டும், கையொப்பமிட வேண்டும். அவ்வாறு எடுக்கின்ற போது அவர் அந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தின் மக்கள் கைது செய்யப்பட்டது நியாயம் இல்லையா என்பதை உணர்ந்து கொள்வார். எனவே ஜனாதிபதி இவ்வாறு சைன் பண்ணுவதற்காக அவருக்கு கூட ஒரு பொறுப்பு இருக்கின்றது.
ஜனாதிபதி அவர்கள் என்னிடம் கூறினார், உண்மையாக ஒரு புது இயக்கம் ஆரம்பித்து தேசத்தில் பிரச்சனைகள் ஏற்படுத்துகின்றதாக இருந்தால், அல்லது ஒரு பழைய இயக்கம் இறந்த அழிந்த இயக்கம் ஒன்றை புதுப்பிப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாக இருந்தால், நாட்டின் அமைதியின்மையை யாராவது ஏற்படுத்துவார்களாக இருந்தால், அந்த இடத்தில் மட்டும் நான் பிடிஐ, அதாவது பயங்கரவாத தடைச்சட்டத்தை பயன்படுத்துவேன். இதன் காரணமாகத்தான் சிவாசிலிங்கம் இப்படி கூறியிருக்கின்றார். ஆனால் என்னை பொறுத்தவரை நான் மேடைகளில் ஏறி மட்டும் தேசிய தலைவருடைய பெயரை சொல்பவன் அல்ல. சிங்கள எம்பிமார்களுக்கு என்னை பற்றி தெரியும், உங்களுக்கும் தெரியும். இப்படி கதைக்கின்ற போது எல்லோருக்கும் தெரியும். சாணக்கியன் பற்றி சில கருத்துக்களை அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வெளியிடுகின்றார். சாணக்கியன் 1600களில் பரங்கியர் இலங்கை முழுவதும் ஆட்சி செய்தார்கள். இலங்கையை கைப்பற்றி அவர்கள் வசம் இலங்கை இருந்தது. அவ்வாறு அவர்கள் வசம் இலங்கை இருந்த காலத்தில் அவர்கள் சில சந்ததிகளை இங்கு விட்டு சென்றிருக்கின்றார்கள். அவ்வாறு அவர்கள் விட்டு சென்ற சந்ததியின் வழிவந்தவர் தான் சாணக்கியன் என்று சொல்லி சாணக்கியன் மீது சில கருத்துக்களை அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தெரிவிக்கின்றார். அவருக்கு தமிழுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, எந்த சம்பந்தமும் இல்லை. இவர்கள் தமிழ் தேசியம் கதைப்பது, அதாவது சாணக்கியனோ அல்லது சுமந்திரனாக இருந்தாலும் தமிழ் தேசியத்தை பற்றி கதைப்பது அரசியல் வியாபாரமாகும். அவர்கள் அதை வைத்துத்தான் அவர்களுடைய அரசியலை ஓட்ட வேண்டும். உங்களுக்கு தெரியும், கிழக்கு மாகாணத்தில் முஸ்லீம்கள் இந்த உள்ளூராட்சி தேர்தல் போட்டிகளில் ஈடுபடுகின்றார்கள். இந்த இடத்தில் தான் சுமந்திரன் அவர்கள் தன்னுடைய கட்சியில் முஸ்லீம்களையும் இணைத்துக் கொள்வதற்காக அந்த இடங்களில் முஸ்லீம்களுக்கும் உள்ளூராட்சி தேர்தலில் இடங்களை கொடுக்கின்றார். இவ்வாறு இவர் கொடுப்பதை பார்த்துத்தான் அதாவுல்லா என்ற முஸ்லீம் அரசியல்வாதி சுமந்திரன் அவர்களை கேவலமாக விமர்சிக்கின்றார். என்னென்று சொன்னால், சுமந்திரன் அவர்கள் தனது தமிழரசு கட்சியினுடைய கொள்கையில் இல்லை. தமிழரசு கொள்கை யாப்பு என்ன சொல்கின்றது என்று சொன்னால், தன்னுடைய கட்சியில் யாராவது தமிழ் மக்களை தவிர்ந்த வேறு எவரும் அந்த கட்சியில் இருக்கக்கூடாது என்பது தெளிவாக அந்த கட்சியினுடைய யாப்பில் வரையப்பட்டிருக்கின்றது. இந்த யாப்பை வீறும் முகமாகத்தான் சுமந்திரன் அவர்கள் கிழக்கு மாகாணத்தில் முஸ்லீம்களை இணைத்து இந்த உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடுகின்றார். அதாவது யாப்பு என்ன சொல்கின்றதோ அந்த யாப்பை மீறி சுமந்திரன் செயற்படுகின்றார். இங்கு கிழக்கு மாகாணத்தில் முஸ்லீம் மக்கள் தான் வேட்பாளராக இருக்க வேண்டும். ஆனால் சுமந்திரன் அவர்கள் தன்னுடைய கட்சியில் இந்த முஸ்லீம்களையும் இணைத்திருக்கின்றார். நான் முதலே சொன்னான், என்னுடைய கட்சியில் 3 இனங்களும் இருக்கலாம். தமிழர், முஸ்லீம்கள், சிங்களவர்கள் என்று 3 இனங்களும் என்னுடைய கட்சியில் இருக்கலாம் என்று சொல்லி நான் முதலே சொல்லியிருக்கின்றேன். ஆனால் அந்த என்னுடைய கட்சியில் இணைகின்ற அந்த 3 இன உறுப்பினர்களும் எமது தேசிய தலைவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார்கள். இவ்வாறு என்னுடைய கட்சியினுடைய கொள்கைகள், யாப்புக்கள் சிறப்பாக என்னால் வரையப்பட்டிருக்கின்றது. இதுதான் கட்சி கொள்கை. இந்த இடத்தில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா பற்றி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த கருத்தை கூறுகின்றார். அதாவது எதிர்க்கட்சி தலைவராகிய சஜித் பிரேமதாசா அவர்கள் இந்த பொறுப்பை நீங்கள் வடக்கில் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார். நான் சொல்லியிருக்கின்றேன், நான் பேரினவாதத்துக்கு ஒரு கைக்கூலியாக ஒருபோதும் இருக்க மாட்டேன். நீங்கள் வடக்கில் பாருங்கள், இளங்குமரன் பேரினவாதத்தின் கைக்கூலியாக இருக்கின்றார். பவானந்த ராஜா பேரினவாதத்தின் கைக்கூலியாக இருக்கின்றார். அவர்களால் சுதந்திரமாக ஏதும் கதைக்க முடியுமா? இவர்களை நீங்கள் நன்றாக பாருங்கள். நான் சுதந்திரமாக எந்த கருத்தையும் வெளியிடுகின்றேன், ஆனால் இவர்களால் கதைக்க முடியுமா என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய கருத்தை தொடர்கின்றார்.